தற்போதைய அண்மை செய்தி. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். கல்வி உரிமையை பறிக்கும் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து திமுகவினுடைய மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தற்பொழுது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல திமுகவினுடைய மாணவர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமான மாணவர் அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவும், சமூக நீதி பாதுகாக்கவும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில இந்த பல்கலைக்கழக விவகாரத்துல ஆளுநர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது கல்வி உரிமையை பறிக்கும் வகையில மத்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவில் வரைவு விதிமுறைகளை திருத்தம் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல திமுகவினுடைய மாணவர் அணியினுடைய செயலாளர் எழிலரசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருடைய தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதலாக 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலனும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறாரு. மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆளுநர் RN ரவிக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை தற்போது நடத்தி வர்றாங்க. குறிப்பா திமுகவினுடைய கட்சி கொடியை ஏந்தி SFI உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் கட்சி கொடியை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அப்பகுதியில போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. கவர்னருக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு மற்ற மாவட்டங்களிலும் மாணவர் அணி தரப்புல இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.